இது பண்ணுறது மிக மிக எளிதான சாத்தியம். இதை நாள் ஒன்று கொண்டு வரதும் சாத்தியம்தான். ஆனால் நாள் ஒன்றுக்கு நான் மட்டும் இல்லாமல் என்னைய மாதிரி 100 பேரை பண்ண வைக்கணும். இதுதான் கஷ்டப்பட்டு சாத்தியமாகிற விஷயம். இது ஒருத்தர் பண்ணுறது, ஒவ்வொரு நாளுக்கு பண்ணுறது சாத்தியம் ஈஸி தான். பட் இதே இது பல பேர் 100 பேரை பண்ண வைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டப்படணும். அது பண்ணால் தான் சரியான வளர்ச்சியாக இருக்கும். இல்லை நான் மட்டும் ஒரு 52 பேர்னு வருஷம் பாருங்கள், என்னுடைய வருஷத்தில் ஒரு 30 வருஷம் செயல்பட்டால் கூட என்ன தான் வந்துடும் இல்லை, அது டெவலப் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணால் என்னை மாதிரி 100 பேர், 500 பேர், 1000 பேர் கொண்டு வரணும். சாத்தியப்படும். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. 13 வயசு பையன் கிரிக்கெட் ஆடி கலக்கிறான் பாருங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நன்றி. மன்றம் குறைந்தபட்சம், மன்றம்னு சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு நாக்கோசுன்னு சொல்லு, சகோதர சங்கமம். சகோதர சங்கமம் பொறுத்த மட்டும் 500 சகோதர சங்கமங்கள் இந்த 3 மாதத்தில் தமிழகம் எங்கும் ரெடி ஆகிடும். ரைட்டா? அதை தோண்டி நிறைய பேர் வருவாங்க. இது எதுவுமே மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய புகழ் பாடுறதுக்கு இல்லவே இல்லை. அது நான் என்ன மட்டுமே புகழ் பாடிட்டு இருந்தேன்னா என்னுடைய புகழ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இல்லை. அப்படிதான் நம்ம 4 பேருக்கு சொல்லும்போது இவர் சொன்னார் தெரியிருக்கிற அளவுக்கு நான் தெரியணும்ல, அந்த அளவுக்கு புகழ் தேவையை தவிர மற்றபடி எல்லாருடைய புகழும் சேர்ந்து வரணுங்கிறது தான் இது நோக்கமே. ஓகே, சூப்பராக பண்ணலாம். அதான் அது ரசிகர் மன்றம், இது சகோதர சங்கமம். சகோதர சங்கமம் என்ன பண்ணும், மெயினாக 90% 90 விழுக்காடு முழுக்க இது சோஷியல் ஒர்க்கு தான் பண்ணும், சமுதாய சேவை தான் பண்ணும். 10% தான் இந்த என்னுடைய படங்கள் ஓடுற விஷயமா செயல்படும். ஆனால் மற்றபடி உள்ளது எப்படி அப்படிங்கிறத நான் யாரையும் குறை சொல்ல விருப்பப்படல. அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அதான் இது 10ஓடு 11 பிளானே இல்லை. இதுதான் முதல் ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது தான். ஸோ அரசியல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஐடியாவே இல்லை. எனக்கு அரசியல் பற்றி தெரியவும் செய்யாது, தெரிஞ்சுக்கிற மாதிரி சூழலும் இல்லை. பட் சோஷியல் ஒர்க் பற்றி தெரியும், அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியும், சினிமா நல்லா தெரியும். அதில் என்ன பண்ண போகிறோங்கிறத என் நோக்கம். இது எனக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ நான் பண்ணுற அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கூட எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு. ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்காத, அப்படியே ஃப்ளோவில் கற்றுக்கோ, குதிச்சிரு, அப்படி நீச்சல் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் 5 வருஷம் எதுக்கு? அதே மாதிரி நான் படங்கள் 80 படம் பண்ணியிருக்கேன். இப்போ 40-50 படங்கள் பண்ணும்போதே வைரவன் ஒரு படம் பண்ணிட்டேன். எல்லாரும் டேரக்ட் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த அனுபவம் போதுமானதாக இருக்கும். மனசை ஃபுல்லாக உள்ளே வச்சுருந்தா ஜீவ ஊற்றுகள் மேலேருந்து வந்து புறப்படும். அதுதான் நமக்கு ஸ்க்ரீன் பிளேயா, டைரக்ஷனா, வெற்றியா வந்து அமையும் அப்படிங்கிறது தான். இப்போ உள்ள நண்பர்களை பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு அந்த ஒரு தொழிலை பொறுத்த மட்டும் இப்போ நிறைய கச்சக்கச்சேன்னு இருக்காங்க இல்லையா. முன்னாடி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நான் சான்ஸ் தேடும்போது ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அவங்க இறக்குற எனக்கு தெரியும். மன்சூர் அலிகான், விக்னேஷ் எல்லாம் என்னோட சேர்ந்து, சரவணன் எல்லாம் என்னுடைய பேட்ச் தான். அப்போ சான்ஸ் தேடிட்டு போகும்போது அங்கங்கே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி உள்ள மக்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 15 கம்பெனி ஏறி இறங்குவேன். இன்னும் அந்த பழைய கம்பெனிகள் இருக்குல்ல, அவங்ககிட்ட போய் மறுபடியும் திரும்ப என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு 10 கம்பெனி பாடும். இப்போ 25 கம்பெனி டெய்லி நான் ரீச் பண்ணுவேன். அப்போ தான் அது வளர்ச்சியை கொடுக்குது. இப்போதைக்கு போய் தேடுறதுக்கான டைம்லாம் தேவையில்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சோஷியல் மீடியா த்ரூவாக சில லிங்க் மூலமாகவே நம்ம பல பேர் அப்ரோச் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்குது. அப்போ லைட் அண்ட் ஈஸியான டைம் இது. இந்த டைமை லைட் அண்ட் ஈஸியாக பயன்படுத்திக்கும். அந்த டைம் நான் 92 டிசம்பரில் தான் நான் இவர் விஜய் எங்களுடைய படங்கள்லாம் ஃபஸ்ட்டு படம் லான்ச். அவருடைய நாளைய தீர்ப்பு, என்னுடைய சோலையம்மாலாம் லான்ச்சு. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 70 படம் 80 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகாது. இப்போ 250 படம் ரிலீஸ் ஆகுது. வெப்சைட்டுன்றா, அங்கே உள்ள டப்டு படம், இந்த படம், அந்த படம், ஸோ ஷார்ட் ஃபிலிம் என்னென்னலாமோ சான்ஸ் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கோல்டன் சான்ஸ் இருக்கும்போது இதை பயன்படுத்தி ஜெயிக்கலன்னா எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான். ரைட்டா? சோலையம்மா 2 ஏற்கனவே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வைரவன்கிற பேரில் சோலையம்மா 2 தான். எல்லாரும் பெர்மிஷன் கேட்குறோன்றான். பாட்டு அப்போ இளையராஜாட்ட பெர்மிஷன் கேளு, சரிகமாவில் போய் பெர்மிஷன் கேளுலாம் சொல்கிறாங்க. எந்த பெர்மிஷனும் கேட்கல. என்னுடைய குருநாதர் படம் கடைசியாக படத்தை மட்டும் போட்டு காட்டினேன், கிளாப் பண்ணிட்டு போயிட்டார். அவ்வளோதான் விஷயமே. நான் அவரை பொறுத்த மட்டும் அவ்வளோதான். நம்ம படத்தையே பார்ட் 2 பண்ணியிருக்கேன், நல்லா தான் பண்ணியிருக்கான்னு நல்லா போய் சேர்க்கலை அந்த படத்தை. அதான் என்னுடைய மிஸ்டேக். அந்த சோலையம்மாவுக்கான பார்ட் 2 நான் எடுத்த வைரவன்கிற படம் சோலையம்மாவோட பிக்சர் இன்னும் கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப்டாகவே இருக்கும். பட் கஸ்தூரிராஜ் சார் ஜீனியஸ், அவர் எடுத்திருக்க அந்த விஷயங்கள் லெவலில் நம்ம பண்ணலைன்னா கூட நான் ஒரு ஸ்டைலிஷாக நல்லாவே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த படம் அப்போ ஏன் போய் ரீச் ஆகலன்னா, அப்போ உள்ள பிஎன்சி சென்டர் தேட்டர்லாம் பெரிய ஆடு தேவைப்படாது. கிரவுண்டில் 35 நாள் ஓடிச்சுது. மற்றபடி தேவி கருமாரி, நாகர்கோயில் சில சென்டர்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. சேலம்லாம் சூப்பராக போச்சுது. பட் மற்றபடி எல்லா இடமும் போகலை. அது காரணம் ஆடே கொடுக்கலையா.
இப்போ நாம் பார்த்தீங்கன்னா படம் லான்ச் பண்ணல, ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல, ஆனால் கூட இப்போ ஒரு 7-8 பேர் வந்திருக்கீங்கல்ல. ஆனால் அது எதுவுமே பண்ணல படம் ரிலீஸ், அதனால் அது போகலையே தவிர மற்றபடி இப்போ பார்த்தா தெரியும். இடையில ஒரு ட்ரெண்டிங்கில் வந்தது, அது எல்லாமே மீம்ஸ் ட்ரோல்ஸ்னு போட்டு அடி அடின்னு அடித்தாங்க. அதில் அவன் பாடி பில்டர் குத்துனா இறங்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாப்புலர் ஆச்சு. எல்லாமே அந்த சோலைமாவுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் தான். ரைட்டா? மற்ற பெரிய நடிகர்களும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ்னா பாலவிசகம் வந்து தியேட்டரில் ஒரு இது பண்ணுறாங்க. ஆமாம். நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது கோட்பாடு வச்சுருக்கீங்களா? இப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணுறத சொல்கிறீங்க, ஆடியோ ரிலீஸ் சொல்கிறீங்க? ஆடியோ ரிலீஸ் ஆகுது, படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாலவிசகம் கட்டவுட் வந்து ஏற்கனவே வந்து எஸ் எஸ் எஸ். நான் கட்டவுட் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வச்சு தான் ஆகணும்னு சொல்லலை. நீங்கள் போய் படத்தை பாருங்கள், நல்ல கருத்து சொல்லியிருப்பேன், ஆபாசம் இருக்கா, வன்முறை இருக்காது, மக்களை பார்க்க வைங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, அதை தாண்டி கட் அவுட் வச்சா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. அதான் அவ்வளோ ஹைட்டில் போய் ஏறுறது எனக்கு அட்வைசபிளாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சில விஷயம் அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கேட்கலனா கூட நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது தான் நியாயமாக இருக்கும். எனக்கு உங்கள் சொல்கிறதுல உடன்பாடு இருக்குது. அவங்க மன்றம் ரசிகர் மன்றம்னு என்ன சொல்லலையே, சகோதர சங்கம், சகோதரன் ஏன் போய் மேலே போய் உட்காந்து கழுமரத்தில் ஏறணும், தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஆமாம். ஸோ நடிகர் விஜயும் நானும் பல விஷயங்கள், முதல்ல 3 படங்கள் தொடர்ச்சியாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஜலாவேவா, அப்புறம் ரசிகன் மொத்த படம் அதோட, அதுக்கடுத்து 3வது படம் நெஞ்சின்லேயே, 3 படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். தனியாக நாங்கள் 2 பேருமே சஃபாரி கார் ஃபஸ்ட்டு வாங்கினார். அப்போ அப்படிங்கும்போது அவர் சார் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு, எஸ்ஐசி சார் கிஃப்டாக கொடுத்தாரு, என் பையனுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் கரிகாலன் சார், நீங்கள் 2 ரவுண்டு போயிட்டு வாங்க. நாங்கள் 2 ரவுண்டு போயிட்டு வந்தோம். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்கள் சேர்ந்தே தான் போவோம். அது செஞ்சிக்கோட்டையில் ஷூட்டிங் நடந்தது. 3-4 நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து போவோம். காஸ்டியூமர் கூட இருப்பார். 3 பேரும் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் போவோம். ஆனால் அவர் ரொம்ப பேச மாட்டார், அப்போ நானுமே பேச மாட்டேன். நான் அப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ரிசர்வாக தான் இருப்பேன். ஓகே, இப்போ ரிசர்வ் டைப்பில் இருப்பேன். இப்போ அன்ரிசர்வாக மாறி இருக்கும், நிறைய பேசுகிறோன்னு வைங்களேன். அவருமே எப்போவுமே அப்படி அமைதியாக இருப்பார். அவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கலகலன்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்டேஜில் நல்லா பேசுகிறாரு. ஒரு அரசியல் அமைப்பு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கிறத நான் எப்படி வாழ்த்துறதுன்னா, தேவைன்னா கெட்டாக இருக்கும். இப்போதைக்கு தேவையாக எனக்கு தெரில. ஏன்னா இப்போதைக்கு திமுக ஆட்சி பெட்டராக இருந்த மாதிரி தெரியுது. எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து தான் செய்யும். அதை பற்றி ரொம்ப பார்க்குறத விட ஒருத்தர் உற்சாகப்படுத்தி கொண்டு போகிறது நல்ல விஷயம். நான் ஒரு சோஷியல் ஒர்க்கராக, ஒரு சினிமாக்காரனாக பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. ஆனால் அவர் அரசியல்வாதியாகவே ஆசைப்பட்டு முதலிருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கார். 5-6 வருஷம் 7-8 வருஷம் பிளான். அதன்படி வரும்போது அவர் வேறு மாதிரி பாயிண்ட் ஆஃபில் பார்ப்பாரா இருக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு எதிர் ஆள் தேவை தானே. ஒரு டிஎம்கே இருக்கும்போது ஏடிஎம்கே வேலை இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு பலம் வேணும்னா இவர் வந்தால் தப்பு கிடையாது. இவருக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த டைம் அவர் அந்த அடுத்த ஏப்ரல் மேலே அவர் தேவைன்னா நல்லாயிருக்கும், நானும் கூட ஆதரவு கொடுப்பேன். தேவையில்லைன்னா இல்லை இருக்கிற டிஎம்கே ஓகேன்னு சொல்வேன். இதுதான் நியாயம். வேறு ஏதாவது? ஆமாம், எஸ். இப்போ என்னோட சேர்ந்து சில நண்பர்கள் இருக்காங்க, பிரதிபலன் பாராமல் இருக்காங்க. குறிப்பாக ஜோசப்னு ஒரு நபர் இருக்கார். ஓகே, அவர் பொறுத்தவரை பிரதிபலனே பாராமல் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை கொடுங்க, இதை கொடுங்க, எதுவும் கேள்வி இல்லை. அதே மாதிரி படம் எப்போ சார் எனக்கு தருவீங்க எல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன் அவருக்கு படம் தரேன்னு, ஆனால் அவர் சொல்கிறதில்ல. ஓகே, அந்த ப்ரொடியூசர் கூட இருக்காரு எனக்கு, அவரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், சார் வெல்கம் சார். ஜோசப் வாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு சகோதர சங்கமம் என்ன பண்ணுது, ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்கிறல்ல, அதில் ஒரு முதல் வளர்ச்சி. அப்போ நீங்கள் கேட்டது நல்லா போச்சு. இவரை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு படம் தான் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணார், மிஸ்டர் ஜோசப் உள்ள வாங்க. ஜோசப் ஒரு படம் தான் என்னோட வந்திருக்காரு. பட் இவருக்கு இமிடியட்லி அடுத்த படத்தில் சான்ஸ் நான் தர்றேன். நான் தரல, ப்ரொடியூசர் தர்றாரு, என் மூலமாக தர்றாரு, அவ்வளோதான். ஸோ ப்ரொடியூசர் சார் தான். சார் ஏற்கனவே படம் பண்ணியிருக்காங்க. ஸோ சாருடைய பேர் அன்னக்கொடி. அவங்க அடுத்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னோட சேர்ந்து பண்ணுறாங்க. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் அதில் மெயின் ரோல் பண்ணுறேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ணுறாரு மிஸ்டர் ஜோசப். ஸோ நான் சொன்ன வாக்குறுதியில் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி இது படம் ரிலீஸ் ஆனோடனே வாரம் நடக்கும். அதே மாதிரி 3 மாதத்தில் ஒரு படம் எடுக்கிறது கஷ்டமே கிடையாது. படம் பிளானிங் தான். இவங்க உட்காந்து 60 நாள் 70 நாள் எடுக்கிற படத்தை 20 நாள் எடுக்க முடியும். பிளானிங் பண்ண பேப்பரில் எடுத்து கொண்டு வந்துடணும். அதான் விஷயம். பட்ஜெட் இவங்க 5 லட்சம் 5 கோடி 6 கோடி செலவு பண்ணுறது 2 கோடியில் பண்ண முடியும். சின்ன படம் 40 லட்சம் 50 லட்சம் எடுத்து மறுமாறு படம் கூட ஓடுது. ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறதான், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறதான் வந்துடும் அப்படிங்கிறது தான். அப்படிங்கும்போது இவர் ஒன்று, இன்னொருத்தர் இருக்கார், இன்னொரு நண்பர் இருக்கார், அவர் பேர் குணா இருக்காரா? போயிட்டார். ஓகே, குணா. இதே மாதிரி கொஞ்சம் நண்பர்கள் நான் வட்டம் இருக்காங்க. எல்லாருமே என்னுடைய டேஸ்ட் தெரிஞ்சவங்க. இதேமாதிரி ஆபாசம் வன்முறை இல்லாமல் நல்ல படத்தை எடுக்கணுங்கிற கருத்து அவங்களுக்கு உள்ளவங்க. அவங்கள வரிசையாக பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, வித் ஸ்கிரிப்டோட ரெடியாக இருக்கும். ஸ்கிரிப்ட் மட்டுமே 30 ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது பக்காவா. 30 ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் சொல்கிற நல்ல கருத்து சொல்கிற தரமான படங்கள் இருக்குது. வரிசையாக போயிட்டே இருக்கும். ஒரு டீம் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரிலீஸிங் மாடல் எனக்கு நல்லபடியாக வந்திருக்கு. அந்த ரிலீஸிங் மாடலில் ஒன் ஆஃப் தி சிஸ்டம் தான் இந்த
500 சகோதர சங்கமங்கள் தமிழ்நாடுங்க இல்லையா? இதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு வரும்போது வழக்கம் போல் பேனர், வழக்கம் போல் கட் அவுட் அதெல்லாம் இருக்காது. ஆனால் எல்லாரையும் போய் சேர்க்குற மாதிரி பல விஷயங்கள் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடுவேன். இன்னும் நிறைய நம்ம சகோதர சங்கமத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். தமிழ்நாட்டுக்கு தேவையான சின்ன எங்களால் முடிஞ்ச விஷயங்களை அழகாக பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஸோ சாத்தியம் 3 மாதத்துக்கு ஒரு படம் சாத்தியம், ஈஸியாக பண்ணிடுவோம். கடைசி திமுக வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க சொல்றீங்க. ஆமாம். கரிகாலன் சகோதர சங்கம் வந்து ஒரு நடிகரா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குமா இல்லை திமுக ஆதரவு கொடுக்குமா? இது இப்போ ஆதரவு கொடுக்கறது இல்லை நம்முடைய பிளான். ஆனால் நான் ஓட்டு போடுறது ஒன்று இருக்குல்ல, அதை சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்கனாலே சோஷியல் ஒர்க்குக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது பியூர்லி சோஷியல் ஒர்க்குன்னு சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் வந்து தம்பி ஏழுமலை கேட்குறாரு, தம்பி ராஜா கேட்குறாரு, தம்பி ரவி கேட்குறாருன்னா இது பண்ணுங்கம்மான்னு சொல்லலாம். ஆனால் நான் உட்காந்து சகோதர சங்கம் 500 பேர் இருக்காங்க, இன்று 25 இல்லை 50 அவ்வளோ பேருக்கும் ஒரு தகவல் தெரிவித்து எல்லாரும் இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது நியாயமே கிடையாது. சொன்னாலும் போடாதீங்கன்னு போய் சொல்லிடுவேன். விஜய் அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரல. இது நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இப்போதைக்கு எப்படி பார்க்குறேன்னா, விஜயோட நான் 3 படங்கள் பண்ணும்போது எனக்கும் அப்போதைக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்து இடையில டச் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி டிஎம்கேல எனக்கு பெரிய பழக்க வழக்கம் கிடையாது. எங்கள் அப்பா எல்லாருமே ஏடிஎம்கே த்ரூவாக வந்தவங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு பார்க்குறது என் பார்வையில் டிஎம்கே ஆட்சி ஓகே அப்படின்னு தோணுது. அப்போது ஆனால் மார்ச், ஏப்ரல், மே வரும்போது மாறுபாடுகள் வந்துன்னா நானும் ஒரு மனிதனாக மாற்றி முடிவு எடுத்தேன்னா அடுத்த முடிவு எங்கே போவேன்? இந்த முடிவுக்கு தான் போகலாம். இது புது முடிவாக இருக்கேன்னு போவேன். ஆமாம், அது புது முடிவு அப்போ தான் எடுக்கப்படும் இல்லை? அப்போ எடுக்கும்போது எல்லாரும் தான் எடுப்பீங்க, எல்லாருமே தான் எடுப்பீங்க. எல்லாருமே புது முடிவு மாற்றம் ஒன்றா மாறிடுவீங்க. இதில் நல்லா தான் இருக்குது. இதில் ஒன்று இந்த ஆட்சியில் நாற்றம் இல்லை, ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்படியே அது இருந்துட்டு போய் வேண்டியதான். அப்படி தான் நடக்கும். நல்லது. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச்.